அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி. நல்லதொரு பதிவில் நாம் இப்போ இணைந்திருக்கிறோம். ராகு கேது ஆகிய 2 கிரகங்கள் நிழல் கிரகம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ராகு கேது தோஷமாக நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது. நிறைய விஷயங்கள் அது பாதிப்பையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ பாவகிரகங்களுடைய வரிசையில் ராகு கேது, இந்த ராகுக்கான காயத்ரி மந்திரத்தை நம்ம ஜெபித்தால் எல்லா பலன்களும் அதிகமாகும். ஏன்னா அள்ளி அள்ளி தரக்கூடியவர், ஒரு லௌகீக வாழ்க்கையையும் ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான். கேது பகவான் பல விஷயங்களை சுருக்கக்கூடியவர், அதிகமாக இருக்கக்கூடியதை குறைவாக காட்டக்கூடியவர். எதிலையுமே ஒரு ஆர்வமின்மை அப்படிங்கிறது. ஒரு வேத சாஸ்திர நூல்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராகு கேது எந்த பாவகத்தில் இருக்குதோ அந்த பாவகம் தன்னகத்தே கிரகங்கள் இருந்தாலும் அந்த பாவ அமைப்பை அனைத்தையுமே இதோடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கும் அப்படிங்கிற சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. அப்போ ஜோதிட சாஸ்திரப்படி ராகு கேது ஆகிய 2 கிரகங்களும் நம்ம நிழல் கிரகமாக சொல்லப்பட்டு, ஒருவர் தன்னுடைய முன் ஜென்மத்துடைய பாவ புண்ணிய கணக்குகளை அதற்கு ஏற்றவாறு இந்த 2 கிரகங்களும் நமக்கு ஜாதகத்தில் அமருது, ஒரு பிளேஸில் உட்காருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் ராகுவால் ஏதேனும் தோஷம் இருக்கா, பற்பல விஷயங்கள் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு இந்த ராகு கேது தோஷங்கள் எப்படியெல்லாம் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ ராகு கேது தோஷம் அப்படிங்கும் பொழுது இதற்கு பரிகாரம் உண்டா அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதற்கு இதிலே பார்த்திங்கன்னா காலசர்ப தோஷம்பாங்க. இப்போ இந்த காலசர்ப தோஷம் அப்படிங்கிறதும் அதுவும் பின்யோகத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ராஜ வாழ்க்கை, ஒரு சௌகரியமான அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த ராகு கேது அடப்புக்குள்ளார மற்ற கிரகங்கள் இருந்தால் சர்பதோஷமாகவும் காலசர்பதோஷமாகவும் நம்ம சொல்கிறோம். இப்படியெல்லாம் சில காலக்கணிதங்கள் ஜோதிடத்தில் இருக்குதுங்க. ராகுவோடைய பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தோஷத்தை நம்மளே நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பரிகாரங்கள் இப்போ புற்றுமண் கோயிலுக்கு போகிறது, காயத்ரி மந்திரம் சொல்கிறது, காயத்ரி தோஷத்தை இது பண்ணுறதுக்கான அந்த யாக பூஜை செய்கிறது, துர்க்கை வழிபாடு, மாகாளியம்மன் வழிபாடு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அம்மன் சார்ந்த வழிபாடுகள்லாம். ஆனால் நம்ம அந்த காயத்ரி மந்திரமே இப்போ ராகு தேசம் ஒருத்தவங்களுக்கு நடந்துகிட்ருக்குங்க. அப்போ அந்த காயத்ரி மந்திரம் நம்ம சொல்லிக்கிட்டே வரும் பொழுது நமக்கு என்ன ஆகுங்க, அந்த தோஷப்பிடியிலேருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புக்கு நல்ல ஒரு வழிபாடை அது பலம்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரசோதயாத். அப்போ நாகத்தை ஒரு கொடியில் கொண்டு வரக்கூடிய தாமரை கையில் ஏந்தியவருமான ராகு பகவானே, உங்களை நாங்கள் வணங்குகிறோம், நமஸ்காரம் செய்கிறோம். நீங்கள் எல்லாமே நல்ல ஒரு நல்ல ஆசீர்வாதம் செய்து எங்களுக்கு சகல சம்பத்தையும் கொடுங்க, கஷ்டத்தை நீக்குங்க. பஞ்சமி திதியில் கூட விரதம் இருந்து நாக தேவதைகளை வழிபாடு எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டுங்க. அப்போ அந்த ராகு பகவானால் வழிபட்டு நம்ம மேலே அந்த சொல்லக்கூடிய நம்ம மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபித்தாலே அந்த தோஷம் நிவர்த்தி. இப்போ இந்த கிரகண காரகத்துலலாம் சொல்லுவாங்க, ராகு சந்திரனோட சூரியன் ராகுவோட இதுபோல் பிடியில் இருக்கும்போது கிரகண தோஷம்பாங்க. அப்போ அவ்வளோ வலிமையான ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடியதான் சர்பதோஷம். அந்த சர்பதோஷம் எப்படின்னா குழந்தை பாக்கியத்தை மட்டுப்படுக்கிறது, திருமணத்தை தடைய கொடுக்கறது, தொழிலில் அலைச்சலை கொடுக்கறது, வெளிநாடு யோகத்தை கெடுக்கிறது, இது மாதிரி நிறைய நம்ம சப்ஜெக்ட் எடுத்து சொல்லலாம். ஸோ பரிபூரணமான அருளை ராகு பகவான் நமக்கு ஒரு ராஜ வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு இந்த காயத்ரி மந்திரம் விரதம் இருந்து ராகு காலத்தில் நம்ம உச்சாடனம் செய்யலாம். இப்போ வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 10 to 12, அதே போல் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 to 4:30. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது ஜபித்துக்கிட்டே இருக்கணும். அந்த மந்திரத்தை 108 தடவை ஜபம் பண்ணணும். ஸோ ராகு பகவானுடைய முழுமையான அருளை நம்ம வாங்கலாம்
இப்போ அதுவே நம்ம கோயில் வழிபாடாக சொன்னோம்னா திருநாகேஸ்வரம் எங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் ஸ்ரீ நாகநாத சுவாமி அப்படிங்கிற கோயில் இருக்குது. ரொம்ப விசேஷமானது. இது வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு எடுக்கலாம். சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் தினமும் அதிகாலையில் வந்து அர்ச்சனை அபிஷேகம் மூலமாக சாஸ்திர சம்பிரதாயப்படி நடைபெறுது. அப்போ இந்த சிவனுக்கு வந்து ஒரு வஸ்திரம் வேஷ்டி வாங்கி நம்ம வழிபாடு எடுத்துகிட்டு நாகத்துக்கு வந்து அங்கேயே வந்து அர்ச்சனை பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த உள்ளார இருக்க பிரகாரத்திலேயே கொடுக்கறத வாங்கி நம்ம முறைப்படி ஆகம விதிப்படி அந்த ராகு காலத்தில் அந்த பால் அபிஷேகமெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு கிரக தோஷங்கள், அந்த ராகுவால் பிடியில் இருக்கக்கூடிய தோஷங்கள், ராகு திசை, இந்த மாதிரி நம்ம சொன்ன ராகுகேது தோஷம், சர்பதோஷம், கால சர்பதோஷம் எல்லாமே நமக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு திருநாகேஸ்வரமே நமக்கு வந்து ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வாரந்தோறும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு காலையில் 9 மணிக்குள்ளார கருப்பு உளுந்து கொண்டு செய்யப்பட்ட ஒரு உணவு பதார்த்தம் நைவேத்தியம் வச்சு நம்ம செய்யலாம். அப்போ உளுந்து அப்படிங்கும் பொழுதே அது ராகுவுடைய தானியமாக நம்ம சொல்ல போகிறோம். அதே போல் நல்லெண்ணெய் தீபம், சிகப்பு மலர் கொண்டு நம்ம வழிபாடு எடுக்கணும். அப்போ செவ்வரளியோ செம்பருத்தி இது மாதிரி நம்ம சிகப்பு மலர் கொண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு எடுக்கும்போது காயத்ரி மந்திரம் உச்சாரணம் செஞ்சு துதிக்கும் பொழுது நமக்கு பல விஷயமான பாதகத்தில் இருந்து சாதகமாக ராகு பகவான் பல விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்துவார். நம்ம உடனேலாம் இது ரெமெடி கிடைக்காதுங்க. ஒரு 9 வாரம், ஒரு 27 வாரம் இப்படி தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது தான் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு சிரத்தையாக நமக்கு அது ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குங்க. ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு கர்மா வாங்கி வந்து இந்த பிடியில் இருக்கிறோம் நமக்கு தெரியாது. அப்போ நம்மளுடைய சக்திக்கு என்ன முடியுமோ அதை நைவேத்தியமாக வச்சு நம்ம வந்து இந்த வழிபாடு எடுக்கும்போது இப்போ அந்த அடர் நீலம்பாங்க, டார்க்கு ப்ளூ, இதெல்லாம் கூட நம்ம வந்து துணியை வாங்கி கட்டி வழிபாடு எடுக்கலாம். தானம் தர்மம் கண்டிப்பாக செய்யணும். ஏதாவது தானம் முடியாதவங்களுக்கு ஆஸ்பத்திரியில் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் போயிட்டு நம்ம அவங்களுக்கு முதியோர்களுக்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு தானம் தர்மம் செய்கிறோமோ அந்த உணவு தானமோ உடை தானமோ நமக்கு அதுவும் வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய பித்ருக்களுடைய சாபம் கடன்லாம் நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ராகு பகவானால் எத்தனை விஷயமான தோஷங்கள் இருந்தாலும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எளிய காயத்ரி மந்திரம் சொன்னோம். நெட்டில் கூட போய் போட்டு அந்த நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை பரிகாரமாக கொண்டு நீங்கள் பாடலாக படித்து வரலாம். ஒவ்வொரு தலைப்பின் கீழே நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எப்படி அப்படின்னா நல்ல விஷயங்களாகவும் ஆன்மீகமும் ஜோதிடமும் சார்ந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பரிகாரம் நீங்கள் மேற்கொண்டு செஞ்சு பாருங்கள். அதே போல் தொடர்ந்து நல்ல பதிவுகள் வருது, ஆண்டு பலன் வருது. அதே போல் சனி வக்கர பயிற்சி பலன்லாம் வந்திருக்கு. அஸ்ட்ரோ லேடிஸ் ஆன்லைன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு குருவும் புதனும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இதுக்கு தொடர்பை கொடுக்கக்கூடியது ராகு பகவான் தான். ஸோ நம்ம வந்து சேட்டலைட் மூலியமாக நம்ம ஒரு ஆன்லைன் மூலியமாக இதை வந்து இந்த பதிவுகள்லாம் கேட்க நமக்கு அதாவது இஎன்டி அப்படிங்கிறதெல்லாம் புதன்க. அப்போ நமக்கு புத்தியும் ஒரு ஆசீர்வாதம், நவக்கிரகத்துடைய ஆசீர்வாதமே கிடைக்குங்களாம். அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். ஜாதக பலன் முழு ஜாதக பலனாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு குறைந்த கட்டணம் வாங்கி நம்ம தட்சணையாக சொல்கிறோம். ஸோ ஃபோன் நம்பர் என்னோடய டிஸ்பிளேயில் வருது. மேற்கொண்டு தெரியணுன்னா 9842025973 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சிவாய நம. சிவஞானி கிருஷ்ணவேணி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.